அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தமிழ் நிலா யூடியூப் சேனல் அன்போடு வரவேற்கிறது. மத்தவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள நீங்க பெருசா எடுத்துட்டு வருத்தப்படுறவங்களா? அப்ப இந்த கதை உங்களுக்கானது தான். ஒரு நாள்ல எத்தன மனுஷங்கள சந்திக்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருக்காங்க? அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் மட்டும் ஏன் உங்கள பாதிக்குது? இந்த கதைய நீங்க கேளுங்க. 4 மனிதர்கள் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அரசியல், குடும்பம் இப்படி நெறைய விஷயங்கள பேசினவங்க திடீர்னு இந்த மரத்த பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, "இந்த மரம் நெறைய பூக்கள தருது. இந்த பூக்கள் அப்படியே வாசம் அதுவுமா இந்த இடத்தையே அவ்வளவு சோலையா மாத்துது." அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, "இந்த மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் உதிர்ந்து உதிர்ந்து போயிருது." அப்படின்னு. உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, "எவ்வளோ நிழல் தருது தெரியுமா? வெயில் நேரத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நின்னா அவ்வளோ சுகமா இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, "இந்த மரத்துல இலையே இருந்ததில்ல." அப்படின்னு. இவங்க 4 பேருடைய விமர்சனங்களையும் பாருங்களேன். 4 பேருமே மரத்த பத்தி தான் பேசுறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, "மரம் நெறைய பூ குடுக்குது." அப்படின்னு. இன்னொருத்தருடைய பார்வையில இலை உதிர்க்கிறது தெரியுது. இன்னொருத்தருடைய பார்வையில நிழல் கொடுக்கக்கூடியதா தெரியுது. இன்னொருத்தருடைய பார்வையில மரத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு அவர் புரிஞ்சிருக்கிறாருன்னு தெரியுது. பாருங்க, மரம் பருவ காலத்துக்கு தகுந்த மாரி இந்த எல்லா வேலையுமே செய்யும். பூ பூக்கும், இலைகளோட அழகா இருக்கும், இலைய உதிர்க்கும், வறண்டு போயிருக்கும். இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். அவங்க எப்ப பார்த்தாங்களோ, அதுதான் மரத்தின் பண்பு அப்படின்னு அவங்க புரிஞ்சிருக்காங்க. இன்னொன்னு, அவங்க குணத்தை பொறுத்து பார்க்குற பார்வை மாறுது. இதுல மரத்தோட தப்பு என்ன இருக்கு? இது போல தாங்க. விமர்சனம் செய்யறவங்களோட மனச பொறுத்து, அவங்க குணத்த பொறுத்து, அவங்க சொல்லக்கூடிய சொற்களும் வரும். அதனால விமர்சனங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய கோணம் அப்படி இருக்கலாம். அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு, நம்ம எதிர்காலத்த வீணாக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எடுத்த வேலைய சரியான முறையில சரியா செய்வோம். விமர்சனங்கள கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுட்டு, நம்முடைய முன்னேற்ற பாதைய நோக்கி போவோம். அவங்களுடைய பார்வைக்கும், அவங்களுடைய குணத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா, நம்முடைய முன்னேற்றம் தடபடும். என்ன சரிதானே? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி.